ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்றைக்கி ரொம்ப ஹெல்தியான, உடம்புக்கு ரொம்ப இரும்புச்சத்து அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம். நார்மல் சாம்பாரை விடவும் இந்த சாம்பார் ரொம்பவே டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக பருப்பு முழுகிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை மட்டும் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக இந்த சாம்பார் அடிக்கடி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்தியானது. இப்போது பூண்டு ஒரு 7-8 பல் பூண்டு தோலோடவே சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஆனியன் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நமக்கு புளிப்பு டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம். ஒரு 2 தக்காளி நான் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி தண்ணீர் சேர்ப்பேன். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் அதிகமாக வேண்டான்னா ஒரு தக்காளி இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போது கலந்து விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். அப்போது கரெக்டாக இருக்கும், ரொம்பவும் குழைய வேண்டாம். இப்போது ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 4 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு 4 விசில் வந்திருக்கு. இப்போது ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம தண்ணி கரெக்டாக வைக்கவும் கரெக்டாக வெந்திருக்கு பாருங்கள். ரொம்பவும் அதிகமாக வச்சா நமக்கு குக்கர்லேருந்து மேலே பொங்கி பொங்கி வந்துட்டுருக்கோம், அந்த ப்ராப்ளம் வரும். கரெக்டாக வைக்கும் போது எந்த இஷ்யூவும் இருக்காது. இப்போ பாருங்கள், பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போது இன்னுமே கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு மத்து வச்சு லைட்டாக மசிய விட்டுக்கிறேன். ரொம்ப கடையணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கடைஞ்சா போதும். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். சாம்பார் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், இது வீட்டிலே ரெடி பண்ணது, இதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கூடவே கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம், நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரும்போது நம்ம கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. நான் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லை, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் வீட்டிலையே முருங்கை மரம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இந்த கீரை சாம்பார் கண்டிப்பாக செஞ்சு வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரையோட வாசனையோட சாம்பார் ரொம்ப மணமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், கீரை இந்த கலர் மாறக்கூடாது, ஒரு 2 மினிட்ஸ் வெந்தாலே போதும். இப்போ பாருங்கள், புளித்தண்ணீர் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதிகமாக புளிப்பு டேஸ்ட் இருக்காது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் அவ்வளோ பிடிக்காதுன்னா புளி தண்ணீரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தேவைப்படாது. தக்காளி ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. கடைசியாக இப்போது தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் சாம்பாரில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். சுட சுட சாதத்தோட கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சைடிஷ்க்கு அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அயன், கால்சியம்னு சொல்லிட்டு எல்லா விதமான சத்துக்களும் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரை. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கன்சீவாக இருக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த சாம்பாரை வீக்லி ட்வைஸாவது எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.